ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான பன்னீர் புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி செய்கிறது. டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். நம்ம அப்படியேவும் புலாவில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சில்லி பவுடர் போடுங்க, இல்லைன்னா கருகிரும். பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. நெய் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல் பிரியாணி ஸ்பைசஸும் நான் முந்திரியும் ஆட் பண்ணுறேங்க. முந்திரி செவந்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் 2, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை பட்டாணி நான் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணுறேங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லைன்னா நைட்டே ஊற வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கிங்க. நான் பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 டம்ளர் ரைஸ் எடுத்தேங்க. அதனால் அதில் 1.5 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாகவே தேங்காய் பால் தாங்க ஆட் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ்க்கு எப்பவும் 1க்கு 1.5 ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உதிரியாகவும் வரும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக புதினா கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுக்காக. லைட்டாக பபிள்ஸ் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டை போட்டு 1 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதுங்க. நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் லிட்டை போட்டிங்கன்னா 1 விசில் விட்டு எடுங்க, இல்லைன்னா 2 விசில் விடலாங்க. பாருங்கள், சூப்பராக உதிரியாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. கண்டிப்பாக இந்த பர்ஃபெக்டான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படியேவும் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சிக்கன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவியோட கூட சர்வ் பண்ணலாம். இந்த சூப்பரான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது. டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.